குரங்கும் யானையும் ஒரு காலத்தில் பெரிய காடொன்றில் பல்வேறு விலங்குகள் வசித்து வந்தன. அந்த காடு பச்சை மரங்களால் நிரம்பி செழித்து காட்சியளித்தது. அந்த காட்டில் யானை ஒன்று மிகவும் சுற்றித் திரிந்தது. அதற்கு பெரும்பாலான விலங்குகள் பயந்தன. அதே சமயம் அந்த காடின் மரங்களில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கும் வசித்து வந்தது. ஒரு நாள் யானை காடுக்குள் மிகவும் கோபமாகச் சென்று அதற்கான பாதையில் வந்த மரங்கள், கொடிகள் அனைத்தையும் அழித்து விடுகிறது. இதை பார்த்த குரங்கு யானையை நெருங்கி, "ஏன் இப்படி கோபமாக இருக்கிறாய்?" என்று கேட்டது. யானை முதலில் குரங்கின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் புறக்கணித்தது. ஆனால் தொடர்ந்து குரங்கு சலிக்காமல் கேட்டபின் யானை சொன்னது, "எனக்கு எந்த நண்பர்களும் இல்லை. எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள்." குரங்கின் யோசனை குரங்கு இதைக் கேட்டபின் யானைக்கு சிரித்து, "நீ யாரையும் பயமுறுத்தாமல் மென்மையாக நடந்தால் உனக்கு நண்பர்கள் கிடைக்கும். நண்பர்களாக இருக்க அன்பு மட்டுமே வேண்டும்" என்று சொல்லிவிட்டு யானையை அசைவத்தில் விட்டுவிடுகிறது. அடுத்த நாள் குரங்கு பக்கத்து குன்றில் இருந்து கீழே விழுந்து காயமடைந்தது. யானை அருகே வந்துவிட்டு தன் துந்திலால் குரங்கை கொஞ்ச நேரம் தூக்கிக் கொண்டு மரமருந்துகளை பயன்படுத்தி காயத்தை குணமாக்க உதவுகிறது. குரங்கு இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்து யானையிடம் தனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்தது. நல்ல நட்பு. இதன் பின்பு யானையும் குரங்கும் இடையிலான நட்பு ஆரம்பமானது. யானை குரங்குக்கு பயணிக்க உதவியது. குரங்கு யானைக்கு குலவியும் பழங்களும் கொடுத்தது. ஒருவரின் குறைகளை மற்றொருவர் பொறுத்துக்கொண்டு உறுதியான நட்பை வளர்த்துக் கொண்டனர். நட்பு எந்த அளவுகளையும் கடந்து துளிர்க்கும். அன்பும் கருணையும் இருந்தால் எந்த வேறுபாடுகளையும் மீறி ஒருவருடன் இணைவது சாத்தியம்.